இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இப்போ ஆதவர்ஜுன் அவர்கள் பேசும்போது டைரக்டா திமுகவில் இருந்து எடுக்கிறார். நான் அங்கிருந்து வந்தவன், அவர் தான் கடந்து வந்த பாதைகளை தாவேக்காவை பயன்படுத்திக்கிறாராங்க. இல்ல பயன்படுத்திக்கிறாரு அப்படின்றத விட நடக்கக்கூடிய யதார்த்தத்தை தான் அவர் பேசுறாரு. அவர் வந்து அந்த இடத்துல வாரிசு அரசியல் என்பதை பத்தி பேசுறாரு. இப்ப திமுக வாரிசு அரசியலே கிடையாதா? முதலமைச்சர் பதவி என்பது ஒரே குடும்பத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கா? இல்ல தமிழ்நாடு என்பது திமுகவிற்கு பத்திரம் எழுதி போடப்பட்டிருக்கா? அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு ரெட் ஜெயண்டை துவக்கி வைத்ததே விஜய் அவர்கள் தானே, அதெல்லாம் மறந்துட்டாரா? ஏங்க துவங்கி வைப்பது என்பது வேறங்க, அரசியல் அதாவது சினிமா என்பது வேற, துவங்கி வைப்பது என்பது வேற, அந்த ஒரு நிறுவனமே ஒட்டுமொத்த சினிமாவையும் ஆக்கிரமிப்பு என்பது வேற இல்ல. அண்ணாமலை முதல்லலாம் எங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? முதல்ல அவர் ஏற்கனவே வாங்கினது போதாதா? ஏற்கனவே எங்க தோழர்கள் சமூக வலைதளத்தில் அவர் பயங்கரமா பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் மாறிட்டாரு. அவர் மீண்டும் மீண்டும் எங்களை ஏன் பேசுறாருன்னா, நான் ஒருத்தன் இருக்கேன். அண்ணாமலை அவர்கள் வந்து ஊடக வெளிச்சத்திற்காக தாவேக்காவை பயன்படுத்தினா நம்ம ஊடக வெளிச்சம் பெறலான்னு பேசுறாரு. அதுதான் உண்மையும் கூட. ஆனா அவரு என்ன சொல்றாரு, ஊடக வெளிச்சத்துல நீங்க எப்படி ஊடகத்தில் இருக்கணுங்கிறக்காக விஜய் இப்படி பேசிட்டு போயிருக்காரு. ஏங்க வெளிச்சத்துக்கு வெளிச்சமாங்க, எங்க தளபதிக்கு ஊடக வெளிச்சம் வேணும்னு அவர் இப்ப புரியுதா? ஏன் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவர் வந்து தற்கூரின்னு ஏன் சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அண்ணாமலை பேசுவது அவங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு புரியலங்க. நடிகையோடு தொடர்பு படுத்தி பேசினார்ல, அக்கா வானதி சீனிவாசன் அவர்களிடம் கேள்வி கேட்கறாங்க, இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி சொல்றாரு அப்படின்னா. விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாரு 2 மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று இருக்குங்கிற மாதிரியும். போராட்டம் என்பது பல வடிவங்கள் இருக்குங்க. அதாவது சாலையில் அமர்ந்து போராடுவது, முற்றுகை இடுவது, இதுதான் போராட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. போராட்டம் என்பது இப்ப மக்களை சந்திக்கிறார்கள், அதுவே ஒரு போராட்டம் தானே. 234 தொகுதிக்கும் தலைவர் சுற்றுப்பயணம் போறாரு. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இப்போ ஆதவர்ஜுன் அவர்கள் பேசும்பொழுதும் சரி, மற்றவர்கள் எல்லாருமே பேசும்பொழுது ஆதவர்ஜுன் அவர்கள் பேசினதில் எடுத்துக்கலாம், டைரக்டா திமுகவில் இருந்து எடுக்கிறார். நான் அங்கிருந்து வந்தவன் அப்படிங்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறாரு. இதுக்கப்புறம் நான் இன்னும் பேச வேண்டி வருங்கிறாரு. நேரடியாக அண்ணாமலையை இழுக்கிறாரு. இப்போ இதெல்லாமே ஆதவர்ஜுனாவுடைய கடந்த கால பயணங்கள். இது எல்லாத்தையும் தாவேக்காவில் வந்து செய்கிறாரா அப்படிங்கிற இன்னொரு புறம் வந்து திரும்புது இல்லையா? அவர் தான் கடந்து வந்த பாதைகளை தாவேக்காவை பயன்படுத்திக்கிறாராங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல பயன்படுத்திக்கிறாரு அப்படின்றத விட நடக்கக்கூடிய யதார்த்தத்தை தான் அவர் பேசுறாரு. அவர் வந்து அந்த இடத்துல வாரிசு அரசியல் என்பதை பத்தி பேசுறாரு. இப்ப திமுக வாரிசு அரசியலே கிடையாதா? திருவல்லிக்கேணியில திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரானார். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரானார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. துணை முதலமைச்சர் எப்படி ஆனார் சொல்லுங்க பிரதர்? மக்கள் ஓட்டு போட்டு துணை முதலமைச்சர் ஆனாரா, இல்ல அவங்க அப்பா ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க அப்பாவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் துணை முதலமைச்சர் ஆனாரா? நிச்சயமா முதல்வர்களுடைய பரிந்துரை. அதுதானே வாரிசு அரசியல்னு சொல்றோம். ஏன் அது வேற யார்? ஏன் அன்பின் மகேஷ் பொய்யாமொழியால் துணை முதலமைச்சர் ஆக முடியல? இல்ல பிடிஆரால் ஏன் வந்து துணை முதலமைச்சர் ஆக முடியல? ஏன் துரைமுருகன் அவர்களால் ஏன் துணை முதலமைச்சர் ஆக முடியல? ஏன் ஏவா வேலு அவர்களால் துணை முதலமைச்சர் ஆக முடியல? நேற்று வந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் துணை முதலமைச்சர் ஆக முடிகிறது என்றால் இதுதான் வாரிசு அரசியல். அப்போ முதலமைச்சர் பதவி என்பது ஒரே குடும்பத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டிருக்கா? இல்ல தமிழ்நாடு என்பது திமுகவிற்கு பத்திரம் எழுதி போடப்பட்டிருக்கா அப்படின்றதா அவர் கேட்கிறார். ஆதவர்ஜுனா கேட்கிறார். அந்த அவர் கேட்கக்கூடிய கேள்வியில எந்த தவறுமே கிடையாது. அப்போ ஊழல் நடந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு டாஸ்மார்க்ல. அதற்கு ஒரு முறையான விசாரணை வேண்டும் நம்ம சொல்றோம். அப்போ சினிமா துறையில ஒரு நிறுவனம் வந்து ஒட்டுமொத்த சினிமா துறையும் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் மிரட்டி கொண்டு ஏகப்பட்ட அடாவடித்தனங்களை செய்து கொண்டு அதையும் ஆதவர்ஜுனா அவர்கள் சொல்றாரு. நடக்கக்கூடியது தான் அவர் சொல்றாரு. அதாவது அங்கிருந்து வந்தவர் தானே. அப்போ அவங்க என்ன முள்ள மாதிரித்தனம் பண்ணுவாங்க, என்ன முடிச்சவிக்கித்தனம் பண்ணுவாங்க, எப்படிலாம் ஏமாத்துவாங்க என்பது எனக்கு தெரியும். அதனால நான் இதை வந்து போட்டு உடைக்கிறேன்னா அவர் பேசுறாரு. அவர் எங்களை பயன்படுத்தி பேசுறாருன்றதை விட அவர் எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளருங்க, தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கிறார்ல. அவர் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த குடும்பத்தில் இணைஞ்சிட்டாரு. அப்போ அவர் பேசக்கூடிய எல்லா கருத்துமே எங்கள் கட்சியினுடைய கருத்து தான். அது பேசியதில் உண்மை இருக்குதுல்ல, என்ன தவறும் கிடையாதுல்ல. இப்போ இல்லை, அவர் பேசினதில் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா இருந்தது. அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு செயலின் மூலம் லாபம் ஈட்டுறாங்க அப்படின்னா தவறானாலும் அது ஊழலில் தான் வருங்கிறத விமர்சிக்கிறாரு. அது சரிதான். இப்போ அவர் சொல்லும் பொழுது ரெட் ஜெயண்ட் குறித்து பேசுகிறாரு, அவருடைய வருமானம் என்னன்னு. இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் ரெட் ஜெயண்டை துவக்கி வைத்ததே விஜய் அவர்கள் தானே, அதெல்லாம் மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீண்டும் ஒரு விமர்சனமாக கிளப்புறாங்க. ஏங்க துவங்கி வைப்பது என்பது வேறங்க, அரசியல் அதாவது சினிமா என்பது வேற, துவங்கி வைப்பது என்பது வேற, அந்த ஒரு நிறுவனமே ஒட்டுமொத்த சினிமாவையும் ஆக்கிரமிப்பு என்பது வேற இல்ல. இப்போ எங்கள் தலைவரை ஆக்கிரமிப்பதற்கு துணை நின்றாரு. அவரும் துவங்கி வச்சாரு. என்னங்க உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு அப்படிங்கும்போது சரியாப்பா சரி வந்து நடிக்கிறப்பான்னு நடிச்சு கொடுத்துட்டு அவர் அப்படியே போயிட்டாரு. அதன் பிறகு இந்த ரெட் ஜெயின் நிறுவனம் சினிமா துறையில் என்ன செய்து கொண்டிருக்கு அப்படின்னு தானே நம்ம பார்க்கணும். எப்படி முடக்கி கொண்டிருக்கு அப்படின்னு தானே. அண்ணாமலை முதல்லலாம் எங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகது இருக்குது? முதல்ல அவர் ஏற்கனவே வாங்கினது போதாதா? ஏற்கனவே எங்கள் தோழர்கள் சமூக வலைதளத்தில் அவர் பயங்கரமாக பிரியாணி போட்டுக்கிட்டு இருக்காங்க.
அந்த அளவுக்கு அவர் மாறிட்டார். அவர் மீண்டும் மீண்டும் எங்களை ஏன் பேசுறாருன்னா, நான் ஒருத்தன் இருக்கேன். ஆனா அவர் என்ன சொல்றாரு, யாரும் மறந்துடாதீங்க, அடுத்து பிஜேபியின் மாநில தலைவரா யாரும் மாற்ற போறது இல்லை, நான் தான் திருப்பி மாநில தலைவரா வர போறேன், என்னை யாரும் மறந்துடாதீங்க, நானும் இருக்கேன். அந்த குடுகுடுப்பக்காரன் ஊர்ல இருப்பாங்க பாத்தீங்களா, நைட் டைம்ல வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி குடுகுடுப்பக்கார மாதிரி நான் ஒருத்தன் இருக்கிறேன், யாரும் மறந்துடாதீங்க என்பதை சொல்வதற்காக எங்களை வந்து விமர்சிக்கிறார். அவர் சொல்றாரு ஊழலை பற்றி இவங்க பேசுறாங்க, அப்புறம் இந்த லாட்ரி பணத்தை, இது வந்து லாட்ரி கட்சி ஏதோ ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி பேசுறாருல. அதாவது ஆதவ அர்ஜுனா மட்டும்தான் நீங்க பேசணும். அவர் மாமா ஒரு செயலில் ஈடுபடுறாரு, அவருக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு இவரே சொல்லிட்டாரு. ஆதவ அர்ஜுனாவே சொல்லிட்டாரு. ஆதவ அர்ஜுனா சொன்ன பிறகு அவங்க மாமனாரோடு தொடர்பு படுத்தி நீங்க பேசும்போது எங்களை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தெரியுதா? கருத்தியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நீ கருத்தியெல்லாம் கேள்விகள் நாங்கள் பதில் சொல்றோம், நீ ஏன் தனி மனித இதுல போற? நீ ஆதவ அர்ஜுனா மாமனார்கிட்ட போய் கேள்வி கேளு. அவர் தான் எங்களுடைய மாமனாருடைய தொழிலுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்போ மீண்டும் மீண்டும் நீ வந்து எங்களோட தொடர்பு படுத்தி பேசுற அப்படின்னா, அப்போ அவங்க மாமனார் நிறுவனம் வந்து பிஜேபிக்கு நன்கொடையா பணம் கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்துருக்காங்களா? அப்போ வாங்கும்போது இடிச்சிச்சா? திமுகவுக்கு 500 கோடி கொடுத்துருக்குறாங்க தேர்தல் பத்திரம் மூலமா. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு இனிச்சுதா? ஒரு வாதத்துக்காக சொல்றேன், சரிங்களா? ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் அவங்க மாமனாருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, தொழில் ரீதியாக எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் மீண்டும் மீண்டும் அவர் மாமனாரோடு தொடர்பு படுத்தி, ஆதவ அர்ஜுனாவை தொடர்பு படுத்தி, எங்கள் கட்சியோடு தொடர்பு படுத்தி நீங்கள் பேசுறீங்களா? அப்போ மாமனார் கொடுக்கும்போது அந்த பணம் உங்களுக்கு இனித்ததா? அப்போ மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்களே. இப்போ விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னா, கருத்தியல் ரீதியாக எங்களோட தர்க்கம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இதே அண்ணாமலைகிட்ட நான் கேட்குறேன், பிஎம் கேர்னு ஃபண்டு வசூலிச்சாங்களா இல்லையா கொரோனா காலகட்டத்தில்? பல்லாயிரம் கோடிங்க, பல்லாயிரம் கோடி. அந்த பணம்லாம் எங்க? வெளிப்படைத்தன்மை இருக்கா? எத்தனாயிரம் கோடி வந்தது, எத்தனாயிரம் கோடியை மக்களுக்கு நாங்கள் செலவு செய்தோம்? தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கேள்வி கேட்டால் பதிலே கொடுக்க மாட்டேன்றீங்க. நீங்கள் வந்து எங்களை பற்றி பேசுறது ஏதாவது அருகதை இருக்கா? பல்லாயிரம் கோடியை கொள்ளையடிச்ச கூட்டம் தான் இந்த பிஜேபி கூட்டம். இவர்கள் வந்து எங்களை விமர்சிப்பது நகைச்சுவையாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் பிஎம் கேர் ஃபண்டு எவ்வளோ வசூலிச்சிங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க, எவ்வளோ எங்களிடம் இருக்குது சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? அதை முதல்ல அண்ணாமலை அவர்கள் சொல்லுங்கள். வாய்க்கிலேயே எங்கள் பேசுறது முக்கியம் கிடையாது, உண்மையை பேசுங்க. கேட்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். ஆருத்ரால மக்களுடைய பணத்தை கொள்ளையடிச்சாங்களா இல்லையா? கொள்ளையடிச்சவருக்கு பணத்தை வாங்கி கொண்டு பதவி போட்டவர் தான் இவர் எங்களை பற்றி பேசலாமா? நாங்கள் என்ன சொல்கிறோம், 26 களத்தில் சந்திப்போம். அவர் ரேஸ்லேயே கிடையாது. முதல்ல அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே முதல்ல கிடையாது. அவர் சும்மா அந்த ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த உருட்டுவது, மிரட்டுவது, சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த சீன்லாம் தமிழ்நாட்டில் வேகாது. தமிழ்நாடு களம் என்பது மிக வித்தியாசமான களம். தமிழ்நாடு வந்து பல பேருக்கு தண்ணி காட்டியிருக்குன்னு எங்கள் தளபதி சொன்னார்ல. அதுவும் பிஜேபிக்கு பயங்கரமாக தண்ணி காட்டிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. அதனால் ஓவராக பேச வேண்டாம் என்று அண்ணாமலை அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் வந்து ஊடக வெளிச்சத்திற்காக தாவேக்காவை பயன்படுத்தினா நம்ம ஊடக வெளிச்சம் பெறலான்னு பேசுறாரு. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அவரு என்ன சொல்றாரு, ஊடக வெளிச்சத்தில் நீங்கள் எப்படி ஊடகத்தில் இருக்கணுங்கிறக்காக விஜய் இப்படி பேசிட்டு போயிருக்காரு. ஏங்க வெளிச்சத்துக்கு வெளிச்சமாங்க? எங்க தளபதிக்கு ஊடக வெளிச்சம் வேணும்னு அவர் இப்போ புரியுதா? ஏன் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவர் வந்து தற்கூரின்னு ஏன் சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அதான் ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் வந்து ஒரு விளம்பரத்துக்காக ஏதாவது பேசுவாங்க. எங்கள் தளபதியும் ஒரு விளம்பரங்க. அவரே வந்து ஒரு அடையாளம், தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறாரு. உலக நாடுகளில் கூகுளில் அதிகமாக தேடப்படக்கூடிய சினிமா நட்சத்திர பட்டியலில் முதன்மையில் இருக்கிறாரு. தளபதியை தேடுறாங்க கூகுளில், ஆக்டர் விஜய் அப்படின்னு போட்டு தேடுறதுல முதன்மையாக இருக்கிறார். அந்த அளவுக்கு மிக ஃபெமிலியரான ஆள், மிக கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடரு, மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவர். தமிழ்நாடு முழுவதும் கட்சி வளர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம் போன்று வளர்ந்து விட்டு திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துட்டோம். 68,351 வாக்குச்சாவடிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 52,000 வாக்குச்சாவடிகளுக்கு பூத்தில் ஆள் போட்டாச்சு. மற்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. 90% வேலைகள் முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு படைபலத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு எதுக்குங்க விளம்பரம்? புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு தெரியுது, அண்ணாமலை வந்து தான் விளம்பரம் அடைவதற்காக அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. எச் ராஜா அவர்களுக்கும், வானதி சீனிவாசன் அவர்களுக்கும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கு பயங்கர சண்டை. நீ அடுத்த மாநில தலைவரா, நான் அடுத்த மாநில தலைவரா, மோதி பாப்பமான்னு அவங்க உள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை பேசுவது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலங்க. இப்போ நடிகையோடு தொடர்பு படுத்தி பேசினார்ல, அக்கா வானதி சீனிவாசன் அவர்களிடம் கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இல்லைங்க அதை போய் அவர்கிட்ட போய் கேளுங்க,
இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் அப்படிதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாரு, எல்லாத்துக்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது. அப்போ கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அண்ணாமலை பேசுறது பிடிக்கல. அப்போ அவர் பேசுறது நீங்கள் சீரியஸாக கேள்வி கேட்டீங்க பாருங்க, அது அண்ணாமலையே ரொம்ப சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, நம்ம கேள்வியும் சீரியஸாக கேட்குறாரு அப்படின்னு. அப்படிதான் பார்க்குறோம் நம்ம. இல்லை அண்ணாமலை வந்து தாவேக்கா மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்லியிருக்காருல்ல. எந்த அன்பு வேணாங்க, அவருடைய அன்பு என்பது எங்களுக்கு எப்பவுமே ஆபத்து தான், புரியுதுங்களா? அண்ணாமலை பிஜேபி என்பது எப்போதும் தமிழ்நாட்டிற்கு ஆபத்து தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் அண்ணாமலையினுடைய அன்புலாம் எங்களுக்கு வேணாம், அதுவும் குறிப்பாக பிஜேபியினுடைய அன்பு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், தமிழகம் பாராத ஒரு தேர்தலை சந்திக்கும் 2026 தேர்தல்ங்கிறது அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று இருக்குங்கிற மாதிரியும் சொல்லுங்கள். போராட்டம் என்பது பல வடிவங்கள் இருக்குங்க. அதாவது சாலையில் அமர்ந்து போராடுவது, முற்றுகையிடுவது, இதுதான் போராட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. போராட்டம் என்பது இப்போ மக்களை சந்திக்கிறார்கள், அதுவே ஒரு போராட்டம் தானே. இப்போ 234 தொகுதிக்கும் தலைவர் சுற்றுப்பயணம் போகிறார். சாதாரண பொதுக்குழு நடத்துவதற்கும் மாநாடு நடத்துவதற்கும் ஒரு புத்தகம் வெளியிடுவதற்கே இந்த அரசாங்கம் இவ்வளோ நெருக்கடி, இவ்வளோ அடக்குமுறை செய்துன்னா, இப்போ 234 தொகுதிக்கு எங்கள் தலைவர் சுற்றுப்பயணம் போகிறாருன்னா இந்த திமுக தூங்குவாங்களா? முதல்ல 24 மணி நேரமும் அந்த கண்கொத்தி பாம்பு போன்று பார்த்து இவர்களை எப்படி உடக்கலாம், அடக்கலாம், நசுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அதுவே ஒரு பெரிய போராட்டம் தானே. அப்போ ஒவ்வொரு தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்து அந்தந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறது என்று எங்கள் தலைவர் மக்களிடம் பேச போகிறாரு. ஒரு கலந்துரையாடல் இருக்குது, அந்த பிரச்சனைகளை கேட்க போகிறாரு, அதற்கான சொல்யூஷன் கொடுக்க போகிறாரு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் எந்தெந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்பட போகிறது. இதுவும் ஒரு போராட்ட ஒரு வடிவம், மக்களை சந்திப்பதும் போராட்டத்தின் ஒரு வடிவம் தான். அதனால தான் எங்கள் தலைவர் சொல்கிறார், 2 மாதத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போன்று அரசு ஊழியர்கள், தொழிலாளர்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கிறது. எல்லோரும் களத்துக்கு போய் போராடுங்கன்னு எங்களுக்கு சொல்லிட்டார். இப்போ தாவேக்கா வந்து அந்த அரசியல் கூட்டணி தந்திரங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் முழுவதுமாக வெளிப்படுத்த தொடங்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நேற்று பேசும்பொழுது திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளும் கடந்த காலத்தில் எப்படி உருவானது, எதனால் உருவானது, அவர்கள் சந்தித்த முகம் என்ன, அதற்கு பிறகு தற்போது நிலை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த கூட்டணியை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்டாக இல்லை. அது ஏன் பேசுகிறாங்கன்னா, இவங்க தொடர்ந்து வந்து ஒரு முத்திரை குத்துறாங்க பிரதர். இவர் வந்து ஒரு சினிமாக்காரரு, இவர் வந்து ஒரு கூத்தாடி, இவர் சினிமா காட்டெலாம் நாட்டை கொடுக்காதீங்க அப்படின்னு இந்த திமுக கட்சியை சார்ந்த இந்த கேவலமான அயோக்கியர்கள் பேசி கொண்டிருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு தொழிலை இழிவுபடுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு பாசிசம் பிரதர், சரிங்களா? அதை தான் நம்ம குலக்கல்வின்னு சொல்கிறோம். நடிப்பு என்பது அவருடைய துறைங்க. கூத்தாடி கூத்தாடி கூத்தாடின்றாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்களே இப்படி தான் சொன்னாங்க அரசியலுக்கு வரும்போது, இவர் வந்து ஒரு சினிமாக்காரர், இவருக்கு என்ன தெரியும். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சாகின்ற கடைசி நொடி வரை அவர் தானே முதலமைச்சர். திமுகன்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இல்லாமல் பண்ணாரா இல்லையா? அப்போ இங்கே வந்து நீங்கள் கூத்தாடின்னு விமர்சிக்கிறல, அதே போன்ற ஒரு காலகட்டத்தை நாங்கள் உருவாக்குறோம் 2026. தமிழ்நாட்டு மக்களை நம்பி தான் அவர் வராரு. இப்போ சொல்லலை, அவர் 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து அரசியலுக்கு வரணும் என்கின்ற ஒரு ஆர்வம் இருந்தது. பல நேர்காணலில் அவர் பேசியிருக்கிறாரு, காலம் தீர்மானிக்கும், கண்டிப்பாக நான் வருவேன்னு. அப்பையும் தமிழ்நாட்டு மக்களை சிந்தித்து தான் அவர் சொன்னாரே தவிர 15 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு போகலாம், இல்லை மற்ற கூட்டணி கட்சிகளை உருவாக்குவோம், இவங்க மூலியமாக போயிடலாம், அவங்க மூலியமாக போயிடலாமா அவர் நினச்சாரு? தமிழ்நாட்டு மக்கள் தான். அப்போ எங்கள் தலைவர் வந்து இந்த தமிழ்நாட்டிற்கான ஒரு முகமாக இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்திற்கு விழக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே எங்கள் தளபதிக்காக விழக்கூடிய ஒரு ஓட்டு தான். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய வியூகங்களை நாங்கள் அமைச்சிட்டு போகிறோமே தவிர, அதே போன்று நாங்கள் யாரையும் காயப்படுத்தவும் விரும்பலை. இப்போ திமுகவில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை கூட நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம், அவங்க சமூக நீதின்றாங்க, சமத்துவன்றாங்க, ஜனநாயகன்றாங்க, ஆனால் எதையுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. இல்லை, அதுதான் தேர்தல் தந்திரம் சொல்கிறேன். இப்போ அந்த கூட்டணி தந்திரம் தேர்தல் தந்திரம் கிடையாது பிரதர், அது ஒரு அக்கறையின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். அதாவது அண்ணன் திருமாவர்கள் ஒரு இதில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, பல மனக்கசப்புகளோடு தான் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து எனக்கு பேசுறது கூட சுதந்திரம் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து போராடுவதற்கே உரிமை இல்லாமல் இருக்குது, தொழிலாளர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்குது, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக இருக்குதுன்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. இவர்கள் கூட்டணியில் வைத்து கொண்டு தான் திமுக அடாவடித்தனம் செய்யுது. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக 234 தொகுதிகளிலையும் தனித்து நின்று வெற்றி பெற்ற ஏதாவது ஒரே ஒரு வரலாறு சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வரலாறு. அப்போ திமுகவுக்கு பலம் என்னன்னா கூட்டணி தான். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இதே கூட்டணியிலே வாங்க, இப்போ இருக்கிற திமுக கூட்டணி இதே கூட்டணியில் நீங்கள் வாங்க, இருந்தாலும் எங்கள் தலைவர் ஜெயிப்பார். அதுவும் தனி பெரும்பான்மை 117 சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே தனி பெரும்பான்மை, அதையும் தாண்டி எங்கள் தலைவர் ஜெயிப்பார். அந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் வரோம். நாங்கள் அவங்க கூட்டணியை உடைக்கணும் அப்படிலாம் கிடையாது. எங்கே உடைக்கணும்னா எப்பயோ உடைச்சிருக்கலாம் பிரதர், எங்களோட நோக்கம் அது கிடையாது.
ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். திமுக என்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டு மக்களை நம்பி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. விடுதலை சிறுத்தைகளையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் இஸ்லாமிய அமைப்புகளையும் நம்பி கொண்டு தான் அவங்க நாங்கள் 200 வெல்வோம் என்கின்ற ஒரு இருமாப்போடு இருக்கிறோம். நாங்கள் அதான் சொல்கிறோம், நீங்கள் 200 இல்லை, நீங்கள் எந்த இருமாப்பு கூட இருங்க, நாங்கள் உங்களை எதிர்கொள்கிறோம், வாங்க 26ல் வாங்க சந்திப்போம் தான் சொல்கிறோம். தமிழ்நாட்டு மக்களையும் இளைஞர்களையும் படித்தவர்களையும் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களையும் தொழிலாளர்களையும் தாய்மார்களையும் நம்பி தான், அரசு ஊழியர்களை நம்பித்தான், அதீத நம்பிக்கை கூட நாங்கள் வரோம். அவங்க எங்களை கைவிட மாட்டேன்றாங்க நம்பிக்கை எங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. அந்த ஒரு பயணம் தான் 2 மாதத்துல எங்கள் தலைவர் சுற்றுப்பயணம் போக போகிறாங்க. பூத்து கமிட்டி மாநாடு இருக்குது, மண்டல மாநாடுகள் இருக்குது. இனி தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்க போகிறது. அரசியல் மையப்படுத்திட்டாங்க. எல்லோரும் அரசியல் பக்குவப்பட்டு மிகப்பெரிய அளவில் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கான ஒரு துணிச்சலை நாங்கள் பெற்றுட்டோம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சின்ன பசங்க நடிகர் கட்சி அப்படின்னு ஏளனமாக நினைக்கிறாங்கல்ல. இந்த நடிகர் தான் உங்களுடைய நடிப்பை முடித்து வைக்க போகிறாரு. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய வியூகங்கள் இருக்கே தவிர நீங்கள் மற்ற கட்சிகளோடு பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் எல்லோரையும் நாங்கள் நேசிக்கிறோம். அண்ணன் திருமாவர்களும் எங்களுக்கு அண்ணன் தான், அண்ணன் வேல்முருகன் அவர்களும் எங்களுக்கு அண்ணன் தான், ஐயா வைகோ அவர்களும் எங்களுக்கு ஒரு ஐயா பெரியவர் தான், அண்ணன் சீமான் அவர்களும் எங்களுக்கு அண்ணன் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நிச்சயமாக இந்த 2 மாதத்துக்கு பிறகு, அதாவது ஜூனுக்கு பிறகு மிகப்பெரிய சம்பவங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது என்ன சம்பவங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்களும் அவளை காத்திருக்கோம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. மிக்க நன்றி.